வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ரவை 1 கப்பு, வெல்லம் 1.5 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, மைதா 1/2 கப்பு, பச்சரிசி மாவு 1/2 கப்பு, பால் 1 கப்பு, ஏலக்காய் 7, ஆப்பசோடா 1 பிஞ்சளவு, உப்பு 1 பிஞ்சளவு போடணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல பாலை காய வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1.5 கப்பு வெல்லத்தையும் இந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலோட சேர்ந்து இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ ரவைய ஒரு மிக்சி சாரில சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா பொடி பண்ணணும். அதோட எடுத்து வச்ச அந்த ஏலக்காயும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பால் காய வச்சோம்ல, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுல அரைச்ச ரவையை போட்டுக்கலாம். ரவையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சாச்சு, நல்லா நைஸா பொடி பண்ணியாச்சு. அதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். மைதா 1/2 கப்பு போட்டுக்கலாம். உப்பு 1 பிஞ்சளவு போட்டுக்கலாம். சமையல் சோடா 1 பிஞ்சளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிடணும். நல்லா கலக்கினாதான் நல்லா பஞ்சு போல வரும். கையால கலக்கினாலும் பரவாயில்ல, கரண்டியால கலக்கினாலும் பரவாயில்ல, நல்லா கலக்கிடணும். கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப பாருங்க, மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப அப்போ ஊத்தி எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் 1/2 லிட்டர் ஊத்தி இருக்கிறோம். இதே நல்லெண்ணெய். இப்ப மாவை எடுத்து கொஞ்சமா ஊத்திடலாம். இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா டேஸ்டியான அப்பா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.